ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த ரசம் நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய ரசம் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி கீரையை வச்சு வறுத்து அரைச்சி தான் இந்த ரசத்தை பண்ண போகிறோம். கொத்தமல்லி கீரை எல்லா வீட்லேயுமே எப்போவுமே இருக்கும். வாசனைக்காக மட்டும்தான் நம்ம குழம்புகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த கொத்தமல்லி கீரை நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்குது. சில பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா அது சூடு, இது தணுப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கொத்தமல்லி கீரை சூடு நேரம் நமக்கு தணுப்பாட்டு இருக்கும். அதே நேரம் தணுப்பு நேரம் குளிர் டைம் இது வெப்பத்தை நமக்கு தரும். நல்ல ஃபீவராட்டி இருக்கும்போதெல்லாம் கொத்தமல்லி கீரை ரசம் வச்சு சாப்பிடலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 வத்தல் மிளகை ஃபஸ்ட்டு சுட்டி எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நான் பச்சை மிளகு சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் 3 வத்தல் மிளகு போட்டிருக்கேன். வேறு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் நல்ல மிளகும், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும், அரை டீஸ்பூன் சீரகமும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியும், 5-6 பல் பூண்டும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது இந்த கொத்தமல்லி கீரை தான். அதுவும் ஒரு பவுல் நிறைய க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சது எல்லாமே போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இனி நல்லா வதக்கலாம். வெறும் சோறும் இந்த ரசமும் வச்சே சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வேறு குழம்புகள் கூட தேவையில்லை. நல்லா வதங்கியாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைக்கணும். இனி மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் மிளகு சுட்டதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சதையும் அது கூடவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இதே போல் அரைச்சி எடுத்துக்கிடணும். இனி ரசத்தை தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு ஒரு வத்தல் மிளகும் போட்டிருக்கேன். இந்த ரசத்துக்கு நம்ம இஞ்சியும் போடலை, பச்சை மிளகும் போடலை. கருவேப்பிலையும் போட்டுடலாம். இனி அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துட்டு புளி ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். ஏன்னா இது ஏற்கனவே வதங்கினது தான். ரொம்ப நேரம் இதை அடுப்பில் போட வேண்டாம். புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுடலாம். ரசத்துக்கு எவ்வளவு தண்ணீர் வேணுமோ அவ்வளவு தண்ணீரையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். இந்த வெல்லமும் போட்டு வைக்கிறதுனால இந்த ரசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாயாச்சு. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.